ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கேரட் பீட்ரூட்டை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். பீட்ரூட் கேரட்லாம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த ஸ்வீட்டை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன் நீங்கள் பீட்ரூட்டில் தான் செஞ்சீங்க அப்படிங்கிறதே குழந்தைங்களால் கண்டே பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் ஒரு சின்ன பீட்ரூட்டையும் 2 கேரட்டும் எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கேரட்டை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதை தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டையெல்லாம் சேர்த்துடலாம். பீட்ரூட்டை சேர்த்துட்டு அது கூடவே நான் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பவுடராக இருந்தாலும் அதை கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க. எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வறுத்தாச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். நெய் கூடுதலாவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கலாம். இப்போ அதுலேயே நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். இது வறுக்காத ரவை தான். இப்போ இந்த ரவை நம்ம நெய் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த ரவை நெய் எல்லாமே அப்சர்வ் பண்ணி சூப்பராக வறுபட்டு வரணும். அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரவை நல்லா வறுபட்டு வரும். இல்லைனா ரவை கரிஞ்சு போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நெய் அப்சர்வ் பண்ணணும். அந்தளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு நெய் ரவையோட மிக்ஸ் ஆகி வறுபட்டு வந்திருக்குன்னு. நம்ம சேர்த்த நெய் எல்லாமே ரவை கூட நல்லா அப்சர்வ் ஆகிட்டு இந்தளவுக்கு வறுபட்டால் போதும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்ல துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காவை துருவி தான் சேர்க்கணும். ஒருவேளை உங்கள்கிட்ட துருவுறது இல்லை அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நெய் ரவையோடு சேர்ந்து வர அளவுக்கு நம்ம தேங்காவையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் எந்த அளவுக்கு ரவையோட மிக்ஸ் ஆகி வருதோ அந்தளவுக்கு ஸ்வீட் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எல்லாமே நம்ம வறுக்கிறதுனால டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வாசமாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் ரவையோடு சேர்த்து நம்ம நல்லா வறுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பீட்ரூட் கேரட் பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்த ரவை தேங்காய் எல்லாமே இந்த மிக்ஸோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், குழந்தைங்க இந்த ஸ்வீட்டை மிச்சமே வைக்க மாட்டாங்க. நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட இந்த ரெசிபியை செஞ்சு கொடுக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு. இப்போ மூடி வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி நடுவில் திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இப்படி மூடி வச்சு குக் பண்ணுறதுனால அந்த பீட்ரூட் கேரட்டோட ஸ்மெல்லே இருக்காது. உங்களுக்கு பச்சை ஸ்மெல்லாம் நல்லாவே போயிடும். நம்ம கேரட் பீட்ரூட்டை அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ மூடி வச்சு நான் ஒரு 4 மினிட்ஸுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இனிப்புக்காக நான் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். இல்லைனா பிடிச்ச வெல்லம் கூட எடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம்தான்.
இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு அல்வா மாதிரி நல்லா சூப்பராக கலர்லாம் சேஞ்ச் ஆகி வருது. எந்த அளவுக்கு பேனில் ஒட்டாமல் வருதுன்னு பாருங்கள். இப்போ இதிலேயே நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் இது நல்லா கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. பாருங்கள், இப்போ கை பொறுக்கிற சூடுக்கு கொஞ்சம் ஆறி வந்திருக்கு. இப்போ நம்ம லட்டு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு லட்டு மாதிரி பிடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு ட்ரேயில் செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி கூட கொடுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பீட்ரூட்லாம் சாப்பிடாதவங்க கூட இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.